அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஹையர் எஜுகேஷனுக்காக, அதாவது அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்கு இங்க அப்ளை பண்ணவங்களோட ரேங்க் லிஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம். இன்னைக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர விருப்பம் தெரிவிச்சு 34,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷத்துக்குங்க. அதுல 30,000 பேரோட அப்ளிகேஷன் தகுந்த அப்ளிகேஷனா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. 4,000 அப்ளிகேஷன் அது தகுதி இல்லாத அப்ளிகேஷன்ஸ். அதனால அதை நாங்க அந்த விண்ணப்பங்களை நிராகரிச்சுட்டு 30,000 விண்ணப்பங்கள் நாங்க தகுதியானவையா எடுத்துட்டு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோங்க. சோ இந்த வருஷத்துக்கு இதுதான் இதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த ஜெனரல் எஜுகேஷன் ஸ்ட்ரீம் அப்படி வரும். அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அகாடமிக் ஸ்ட்ரீம்ல 27,300 அப்ளிகேஷன் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்திருக்குது. மீதி ஒரு 1,900 அப்ளிகேஷன்ஸ் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல வந்திருக்குது. அதுல அந்த வொகேஷனல் படிப்பாங்க, அக்ரிகல்ச்சர் ஒரு பாடமா எடுத்து படிப்பாங்க. அவங்க 1,900 பேர் இப்ப நம்மளுக்கு விருப்பம் தெரிவிச்சு நம்மளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இங்க அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இது இல்லாம, இது நான் ஜென்ரலா சொல்றதுங்க, இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் கோட்டாஸ் சிலது இருக்கும். அந்த ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, நம்ம ராணுவத்தில் பணியாற்றினவங்க அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா ஒண்ணு இருக்குதுங்க. அதுல மொத்தமா நம்ம 20 சீட் வச்சிருக்கோம். அது நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் இந்த 20 சீட், ஒரு காலேஜுக்கு ஒரு சீட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். 20 சீட் வச்சிருக்கோம். அதற்கு விருப்பம் தெரிவிச்சு 234 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாக்கு. அடுத்தது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த 7.5% கோட்டா கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு 413 சீட் நம்மளுக்கு இருக்குதுங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல 7.5% கோட்டால 413 இடங்கள் இருக்குது. அதுக்கு விருப்பம் தெரிவிச்சு விண்ணப்பித்து இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா 10,053 பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பயங்கர காம்படிஷன்ங்க. நிறைய மக்களுக்கு இந்த 7.5% ரீச் ஆகி இந்த தடவை 10,000க்கும் மேற்பட்டோர் அந்த கோட்டால வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சு அப்ளை பண்ணிருக்காங்க. அது இல்லாமீங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால 20 சீட் தான் வச்சிருக்கோம். ஒரு கேம்பஸ்க்கு ஒரு சீட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஆனா அதுல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமா நல்ல எக்ஸலா இருக்கிறவங்க 701 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதுக்கும் அப்படிதான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. 20 சீட்டுக்கு 701 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் இருக்காங்க இல்லைங்களா, அப்ப இப்ப அவங்களுக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரு 126 சீட் அலோகேட் ஆயிருக்குது. ஆனா 84 அப்ளிகேஷன் தான் வந்திருக்குது. இதுல அப்ளை பண்ண அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய உடல் இது தகுதி தேர்வு இது இப்ப போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு மத்தியானம் நம்ம அவங்களுக்கும் சீட் அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது இந்த வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல நான் சொன்ன மாதிரி 1,900 அப்ளிகேஷன் வந்திருக்குது. அவங்களுக்கு அலாட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 242 சீட். இந்த 242 சீட்டுக்கு 1,900 பேர் விருப்பம் தெரிவிச்சு விண்ணப்பித்திருக்கிறாங்க. இதுதான் இப்பத்த ஸ்டேட்டஸ்ங்க. இதுல எப்பயும் போலவே ஆண்கள் எவ்வளவு பேரு, பெண்கள் எவ்வளவு பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 38% பேர் ஆண்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. மீதி 62% பேர் பெண்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த வாட்டியும் பெண்கள் தான் நிறைய விருப்பம் தெரிவிச்சு இங்க அப்ளை பண்ணிருக்காங்க அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்குங்க. அடுத்தது நீங்க கம்யூனிட்டி வைஸ் அதுவும் நாங்க பார்த்துட்டோம். கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருந்து ஒரு 8,651 விண்ணப்பங்கள் வந்திருக்குதுங்க. அதே மாதிரி இந்த எம்பிசி அண்ட் டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டியில இருந்து ஒரு 9,400 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. எஸ்சியில ஒரு 8,900 விண்ணப்பங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியில இருந்து வந்திருக்குதுங்க. எஸ்சி ஏல இருந்து ஒரு 1,199 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஓசியில ஓபன் காம்படிஷன் ஜெனரல் கோட்டால 514 அப்ளிகேஷன் வந்திருக்குதுங்க. அதே மாதிரி பிசி முஸ்லிம்ல 661 விண்ணப்பங்கள் வந்திருக்குது. நிஜமாலுமே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். எஸ்டில ஒரு 635 அப்ளிகேஷன். இது இல்லாம நம்மளுக்கு தமிழ் மீடியம் 2 கோர்ஸ் இருக்குதுங்க. 50 சீட் இருக்கு. அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம்ல அக்ரிகல்ச்சர்ல 50 சீட்டும் ஹார்டிகல்ச்சர்ல 50 சீட்டும் இருக்குது. இதுக்கு விருப்பம் தெரிவிச்சு 9,134 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறாங்க. தமிழ் மீடியத்துல படிக்கிறதுக்கு 9,134 மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க 100 சீட்டுக்கு. இதுதான் அப்ளிகேஷனுடைய விவரங்கள்.
இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ரேங்க் போட்டோம். ரேங்க் போட்டு இப்ப நம்ம சொன்ன மாதிரி 34,000 அப்ளிகேஷன்ல 30,000 அப்ளிகேஷன் ரேங்கிங்க்கு தகுதியானவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதை ரேங்க் போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கினது 4 குழந்தைகள் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கி முதல் இடத்துல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 195 99.5 0.5 மார்க் மட்டும் குறைஞ்சு 199.5 மார்க் எடுத்து 8 பேர் வந்து உங்களுக்கு அந்த ரேங்க்ல இருக்காங்க. அப்புறம் 199ல 10 பேர் இருக்காங்க. சோ இந்த வருஷம் நிஜமாலுமே நல்லா படிச்சிருக்காங்க பசங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா தான் இருக்குதுங்க. சோ இப்ப என்னன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு நாங்க வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். இப்ப நான் அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாருமே இதுக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் அதுல போய் அந்தந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த காலேஜ் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு நாங்க இப்ப ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றோம். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு ஷெட்யூல் ஆஃப் டேட்ஸ் இருக்குதுங்க. இந்த டேட்ல இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் ஆஃப் டேட்ஸ் முதலே கொடுத்திருந்தோம். நாங்க அந்த ஷெட்யூல் படி தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 19ஆம் தேதி 19/6ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு கொடுத்திருந்தோம். இன்னைக்கு நாங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். அடுத்த முக்கியமான நிகழ்வுனா இன்னைக்கே வந்து அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் சீட் அலோகேட் பண்ணி அவங்க அட்மிஷன் இன்னைக்கு முடிஞ்சிருங்க. அடுத்த முக்கியமான நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங். ஜென்ரலா நம்ம இந்த மீறி இருக்கிற எல்லா மாணவர்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் இப்ப நாங்க எடுக்க போறோம். அதுக்கு ஒரு 3 நாள் ஓபன்ல வச்சிருக்கோங்க. 22ஆம் தேதியில ஆரம்பிச்சு 24ஆம் தேதி வரைக்கும் 22, 23, 24 இந்த 4 நாள் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும். அதுல மாணவர்கள் எனக்கு இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கோர்சஸ் மாத்துறக்கோ அல்லது காலேஜஸ் மாத்துறக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு நாங்க வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா போகும். ஸோ அதனால ஆஸ் பர் ஷெட்யூல் நாங்க போயிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எனக்கு கேளுங்க. ஆமாங்க, இந்த வாட்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு 229 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. 229 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டாலிங்க. எவ்வளவு சீட்ஸ் அதுல வச்சிருக்கோம்? 245 245 சீட் இருக்குதுங்க. அதை விட ஜாஸ்தியாவே அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த தாட்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆல் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எலிஜிபிள்ங்க. இப்ப பப்ளிக் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட் எல்லா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸும் நம்மளுக்கு வந்து எலிஜிபிள்ங்க. இப்ப ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் நல்லா போயிட்டு இருக்கிற ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸும் எலிஜிபிள்ங்க. இப்ப நம்ம கிட்ட இந்த டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ்ல இன்குபேட்டர்ஸா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஹெல்த்தியா இருந்ததுன்னா அவங்களும் எலிஜிபிள்ங்க. இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 400 ஸ்டார்ட் அப் இருக்குதுங்க. அக்ரிலேயே 7 கேம்பஸ்ல 400 ஸ்டார்ட் அப் இருக்குதுங்க. அவங்க எல்லாருமே எலிஜிபிளா வருவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டா அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ண முடியாது. அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஆல் அதர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நல்லா இருக்கணுங்க. இது வந்து ரேங்கிங் தாங்க. இப்ப அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதுல எப்படி ரேங்கிங் போடுறாங்க அதே மாதிரி ரேங்கிங் போட்டுங்க. அதுல வந்து நீங்க வந்து கேம்பஸ் அலாட்மெண்ட் அது எல்லாமே இல்ல, அது வந்து நாங்க இன்னும் வெரிஃபை பண்ணவே இல்லைங்க. அந்த லிஸ்டுக்கு வந்து நாங்க இன்னும் டைம் கொடுத்துருக்கோங்க. அது வந்து அதுதான் கடைசி கவுன்சிலிங்கா இருக்குங்க. ஏன்னா எப்படின்னா இதுல கிடைக்காதவங்க எல்லாம் நிறைய பேர் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியலுக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க, ஜென்ரலுக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஜென்ரல் கிடைச்சவங்க போயிட்டாங்கன்னா அவங்க போயிருவாங்க. அப்ப நம்மளுக்கு லாஸ்ட்ல தான் இந்த ஸ்டேட்டஸே தெரியுங்க. அதனால இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில யார் யாரெல்லாம் பேலன்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களதுல எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் ரேங்க் லிஸ்ட் போட்டு அதுல அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இப்ப எப்படி இதுக்கு ஜென்ரலுக்கு நடக்குதோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கும் நடக்குங்க. ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் மதுரை அவங்க எங்க கேக்குறாங்களோ அங்க இதே மாதிரி அவங்களுக்கும் சாய்ஸ் இருக்குங்க. என்ஆர்ஐ அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டுக்குமே அது மாதிரி தாங்க. என்ஆர்ஐக்கும் 240 இதே மாதிரி தாங்க. இண்டஸ்ட்ரி கோட்டாக்கு 245 ஈச்சுங்க. என்ஆர்ஐக்கும் இதுக்கும். என்ஆர்ஐக்கு கட் ஆஃப் வந்து நம்ம இதுல வைக்க முடியாதுங்க. கட் ஆஃப்ங்கிறது வந்து 60% எடுத்தாலே கட் ஆஃப் தாங்க.
60% 120 எடுத்தாலே கட் ஆஃப் தாங்க. பட் ஆனா வந்து நம்ம இதுல ரேங்கிங் வச்சுதான் நம்ம பண்றோங்க. அது இப்ப இதுங்களா எம்எஸ்சி இல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்களா? அது 6400 பேர் இந்த வாட்டி முதல் பட்டதாரிகளா அப்ளை பண்ணிருக்காங்க. 6400 பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்க ஃபேமிலில அப்படியே அப்ளை பண்ணிருக்காங்க. அதான் இப்ப சொன்னனே ரேஷியோ 62% பெண் குழந்தைகள்ங்க, 38% ஆண் குழந்தைகள் அப்ளை பண்ணிருக்காங்க. இனி அப்புறம் ரேங்க்ல தான் போட்டு அப்புறம் அட்மிஷன்ல எப்படி வருதுன்றது வேற விதமா வருங்க. பட் இப்ப அப்ளை பண்ணிருக்கிறதுல 62% பெண் குழந்தைகள், 38% ஆண் குழந்தைகள் அப்ளை பண்ணிருக்காங்க. அது எப்படியும் ஒரு 10-15 சீட் அந்த மாதிரி போகுங்க. அது வந்து இன்னெவிட்டபிள். அது அவங்க வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சா அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க. அந்த சீட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருங்க. இப்ப நம்மளதுல ஒரு சீட்டு கூட காலியா வைக்கவே இல்லைங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஆர் வேற ஏதாவது அவங்களுக்கு ப்ரிஃபர்ட் கோர்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நாங்க செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போகும். அப்புறம் உங்களுக்கு வந்து இப்ப அந்த அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து இப்ப வேற கோர்ஸ் எடுத்து போயிருச்சுன்னா அந்த சீட்டுக்கு அகைன் மெரிட் பேசிஸ்ல அப்கிரேடேஷன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ மதுரை கேம்பஸ்ல தான் சீட் கிடைச்சிருக்குதுங்க. இங்க கோயம்புத்தூர்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கு மெடிக்கல் கிடைச்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஒரு சீட் கோயம்புத்தூர்ல வேகன்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது கோயம்புத்தூருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆயிருங்க. சோ இதுல வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. வெரி ஓப்பன். எவ்வளவு பேரு நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களோட ப்ரிஃபர்டு காலேஜஸ்க்கு போறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குங்க. நம்ம கிட்டீங்களா? நம்ம கிட்ட வந்து 2555 சீட்டுங்க. 2555 சீட்டு அக்ராஸ் 18 காலேஜுங்க. அஃபிலியேட்டட்ல 2806 சீட்டுங்க. இதுக்கு மேல வந்து ஐசிஆர்ல இருந்து ஒரு கோட்டா வருங்க. ஐசிஆர் இருக்கு இல்லைங்களா, அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போனவங்க அவங்க யூஸ்வலா ஒரு 20% சீட்ஸ் அவங்க எடுப்பாங்க. கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தாங்க. நம்மளுக்கு கீழே நேரடியா இயங்கக்கூடிய காலேஜுக்கு மட்டும். ஆமாங்க, 18 காலேஜஸ்க்கு மட்டும் 20% ஆஃப் த சீட்ஸுங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் 350 பேர் அப்படி வந்து அந்த கோட்டால இருந்தும் வருவாங்க. சோ நம்மளுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2800 பிளஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த காலேஜஸ்க்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் தனியார் கல்லூரிகளுக்கும் ஒரு 2800 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப வந்து நம்ம இந்த டியூஷன் ஃபீ எல்லாம் வந்து நம்ம சொல்ற டியூஷன் ஃபீ தாங்க. நம்ம கவர்மெண்ட் கோட்டா அலோகேட் ஆகுது இல்லைங்களா, அதுக்குள்ள ஃபீ ஸ்ட்ரக்சர் தான் அவங்க கவர்மெண்ட்ல 65-35ங்க. 65% வந்து கவர்மெண்ட் கோட்டால தான் தனியார் கல்லூரிகளும் ஃபில் பண்ணி ஆகணுங்க. 35% மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டால போட முடியுங்க. இதுல வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன ஃபீ ஸ்ட்ரக்சரோ அதே ஃபீ ஸ்ட்ரக்சர் தான் அந்த 65%ங்க. டியூஷன் ஃபீ எல்லாருக்குமே காலேஜ் ஃபீ எல்லாம் சேர்ந்து 50,000 பர் இயருங்க. 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, 50,000 ரூபாய் ஃபீஸுங்க 2 செமஸ்டருக்கு சேர்த்துங்க. யூனிவர்சிட்டினா இங்க பிளஸ் இதை சார்ந்த கல்லூரிகள் இங்க மதுரை, கிள்ளிகுளம், திருச்சி, திருவண்ணாமலை 18 காலேஜ் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் 2555ங்க. இதுக்கு மேல ஐசிஆர் கோட்டா சூப்பர் நியூமரலா வருங்க. நாங்க வந்து இந்த வாட்டி ஒரு புதுமையான முறையை கொண்டு வர்றோங்க. அதாவது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்ட் லெவல் ஓரியன்டேஷன் கொடுத்துடலான் இருக்கிறோங்க. அந்த ஃபீல்ட் லெவல் ஓரியன்டேஷன் நாங்க வந்து ஆகஸ்ட்ல சொல்லிருக்கோம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணி இப்ப இந்த இங்க ஜாயின் பண்ற 2500 ஸ்டூடெண்ட்ஸும் 555 ஸ்டூடெண்ட்டும் பிளஸ் 2800 சில்ட்ர ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் காலேஜ்ல எல்லாரையும் ஒன்னா வச்சுட்டுங்க
அந்தந்த ஸ்டூடெண்டோட டிஸ்ட்ரிக்ட்ல பிளாக்ல எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சரி அந்த பிரைவேட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸும் சரி இருக்குதுங்க. அங்க வந்து we are going to attach them. ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனுக்கோ ஒரு கேவிக்கோக்கோ ஒரு காலேஜுக்கோ அல்லது பிரைவேட் காலேஜுக்கோ 50ல இருந்து 60 ஸ்டூடெண்ட் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு மென்டாஸ் போட்டுருவோங்க. போட்டு கள நிலவரம்னு சொல்றோம் இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர் படிக்க வர்றதுக்கு முன்னாலேயே விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கைடட் டூர் மாதிரி எல்லா ஃபீல்டுல விவசாயிகள் சந்திக்கிறது, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அபிஷியல் சந்திக்கிறது, FPO சந்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ப்ரீ இது ட்ரைனிங் ஒண்ணு கொடுத்துட்றோங்க. கொடுத்துட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காலேஜ் ஓபன் பண்றாங்க. ஸோ அரௌண்ட் 25 to 26 ஒர்க்கிங் டேஸ் வந்து நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோங்க. ஸோ இதனால என்னன்னா அவங்க படிக்க வரும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். இது ஒரு புதுமையான முறையா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்த வருஷம் அதை இன்ட்ரடியூஸ் பண்றோங்க. புரியல உங்க கேள்வி, இன்னொரு தடவை சொல்லுங்க. அட்ரிஷன் ரேட் சொல்றீங்களா? டிராப் அவுட்ஸ் சொல்றீங்களா? அக்ரில மேஜரா டிராப் அவுட்டே இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து கிரீமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு படிக்க வர்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் படிச்சு முடிச்ச அப்புறம் நிறைய இருக்கிறதாலங்க இதுல பெருசா டிராப் அவுட்ஸ்னே இருக்காதுங்க. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ், ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லாம அப்படின்னா கூட பிரேக் இன் செமஸ்டர் எடுத்துக்குவாங்க. ஒரு 2 செமஸ்டர் 3 செமஸ்டர் பிரேக் இன் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடறாங்க. எங்களுக்கு அட்ரிஷன் ரேட் ரொம்ப லெஸ் தென் 1% இருக்காதுங்க. இருந்துச்சுங்க. லாஸ்ட் இயர் கொஞ்சம் வேகன்சிஸ் இருந்துச்சுங்க பிரைவேட் காலேஜஸ்ல. அது இட் டிபெண்ட்ஸ்ங்க. அது அந்த கல்லூரிகள் வந்து எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத வச்சு அந்த கொஞ்சம் கல்லூரியோட ஃபில்லிங் வந்து குயிக்கா இருக்கும் அல்லது கொஞ்சம் டிலே ஆகுங்க. இப்ப இந்த தாட்டி என்ன பண்ணிருக்கோங்கன்னா நிறைய பிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்கிறோங்க அட்மிஷன்ல. சோ அவங்களுக்கும் வந்து ஃபுல்லா சீட்ஸ் ஃபில் ஆனா தான் அவங்களும் காலேஜ் வந்து நல்ல முறையில நடத்த முடியும் அப்படிங்கறதுக்காக நாங்க நிறைய பிளெக்சிபிலிட்டி கொடுத்து அந்த 20% எங்களுக்கு வந்து 80% அட்டெண்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அவங்க எக்ஸாம் எழுத முடியாதுங்க. சோ அந்த 20% அட்டெண்டன்ஸ்க்குள்ள நிறைய பிளெக்சிபிலிட்டி கொடுத்து அவங்க இன்னும் அடிஷனல் ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா இங்க படிச்ச கோயம்புத்தூர் கேம்பஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க பிஎஸ்சி முடிச்சு MSc நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணி ஒரு செமஸ்டர் ஜாயின் பண்ணும்போதே அவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப IPS ட்ரைனிங்ல இருக்கிறாருங்க. அங்க ஒரு கோர்ஸ் அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு லீவு போட்டு இங்க வந்து இப்ப அந்த MScல கோர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி அங்க போய் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு பேருங்க, அவர் வந்து பண்ணிட்டாருங்க. அது இல்லாம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சில ஒரு 4 பேரு கிளியர் பண்ணாங்க லாஸ்ட் இயருங்க. டிஎன்பிஎஸ்சில நிறைய பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்ல ஒரு 8 பேர் குரூப் 1 சர்வீசஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அதுல 2 பேரு இதுல அசிஸ்டன்ட் இல்ல டெபுட்டி கலெக்டர்ஸ்ங்க. அப்புறம் டிஎஸ்பிக்கு ஒரு தம்பி போயிருக்காருங்க. அது இல்லாம வந்து ரெவென்யூல ஹையர் கேடர் ரெவென்யூல கோஆபரேட்டிவ்ஸ் இதுக்கெல்லாம் வந்து குரூப் 1 சர்வீசஸ்ல போயிருக்காங்க. குரூப் 2 சர்வீஸ்ல ஒரு பெரிய கண்டிஞ்சென்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்மளதுல இருந்து போயிருக்காங்க. நம்மளதுலயே ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம காலேஜ் நம்ம அக்ரி கீழ இருக்கிற காலேஜஸ்ல, இது இல்லாம வந்து அக்ரியோட சேர்ந்து அஃபிலியேட்டட் காலேஜ் பிரைவேட் காலேஜஸ்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால வந்து ஒரு குரூப் 2 சர்வீசஸ்ல நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. பேங்கிங்கும் அப்படிதாங்க. பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்டோட ஆதிக்கம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப வெரி ரீசென்ட்லி ஃபெடரல் பேங்க்ல கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்ததுல 8 பேரு அக்ரில இருந்துங்க. அவங்களோட இது பாத்தீங்கன்னா 7.5 lakhs per annum வந்து அவங்களுக்கு salary ரேஞ்சஸ் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பேங்க்லயுமே இருக்கிறாங்க அவங்க. இப்ப சொல்ல போனா பேங்கிங் செக்டார்ல லாஸ்ட் இயர்ல மட்டும் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க பேங்கிங் செக்டருக்கு போயிருப்பாங்க. அது இல்லாம நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த ஃபர்டிலைசர் கம்பெனிஸுக்கு போயிருக்காங்க, சீடு கம்பெனிஸுக்கு போயிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இப்ப ஆண்டர்பிரினர்ஷிப் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க.
தொலைதூர கல்வி எப்பவுமே நம்ம அக்ரி பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபர்டு இதுதாங்க. தொலைதூர கல்வி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். 6 months சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், அந்த மாதிரி அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரிங்க. மோர் தென் 100 டாபிக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதுல ஒண்ணு முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மருந்து கடை, உரம் பூச்சி மருந்து கடை இருக்குது இல்லைங்களா, அது வைக்கணும்னாலே நம்ம கிட்ட 1 year கோர்ஸ் எடுத்து சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் அவங்க வந்து அந்த கடை வைக்கிறதுக்கு எலிஜிபிள்ங்க. அதனால அது ஒரு பெரிய ஸ்ட்ரீம், அது போயிட்டு இருக்குங்க. எவ்ரி இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க முடிச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஓடிஎல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குதுங்க. டிப்ளமோ வந்து 2300 அப்ளிகேஷன் வந்திருக்குதுங்க. 1000 சீட்டுக்கு 2300 அப்ளிகேஷன் வந்திருக்குதுங்க. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர் காலேஜ் வந்து குமுளூர்ல இருக்குதுங்க. ஐஓஏ குமுளூர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குமுளூர். அது வந்து இங்கிலீஷ் மீடியத்துல டிப்ளமோ சொல்லி தராங்க. தமிழ் மீடியத்துல டிப்ளமோ படிப்பு சொல்லி கொடுக்கறது வம்பன்ல இருக்குதுங்க. ஹார்டிகல்ச்சருக்கு டிப்ளமோ சொல்லி கொடுக்கறது பேச்சிப்பாறையில இருக்குதுங்க. இது இல்லாம தளி, மாதவரம் 12 காலேஜ் இருக்குது இல்லைங்களா. அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் ஒரு 12 காலேஜ் இருக்குதுங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸ் இருக்குங்க. 50 சீட் ஈச் காலேஜுக்கு இருக்குதுங்க. அதனால 1000 சீட்டுக்கு 2500 அப்ளிகேஷனுக்கு மேல டிப்ளமோக்கு வந்திருக்குங்க. 2300 சீட் வந்திருக்குதுங்க. இல்ல அதே அளவுதான் இருக்குதுங்க. 3 யூனிவர்சிட்டி கம்பைன் பண்ணாலும் ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கையில தான் இருக்குதுங்க. இப்ப ஃபிஷரிஸ் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபிஷரிஸ்க்கு மட்டும்தான் ஆப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும்தான் ஒன்னா பண்றோங்க. என்னன்னா ஒரே அப்ளிகேஷன் 3 யூனிவர்சிட்டிக்கும் எலிஜிபிள் ஆயிடுறாங்க. அவங்களோட ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸ் தான். எனக்கு ஃபிஷரிஸ் தான் போகணும்னா நான் சாய்ஸ் வந்து நம்பர் 1 சாய்ஸ் ஃபிஷரிஸ்ன்னு கொடுத்துருவேங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி போயிடுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாங்க. ஸோ 3 யூனிவர்சிட்டிஸுக்கு சேர்ந்து ஒரே அப்ளிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டன் கிடையாதுங்க. 600 ரூபாய் கொடுத்தா 3 யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போட்டுடலாம். அதே வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு 50% தான் அப்ளிகேஷன் காஸ்ட்டுங்க. எல்லா யூனிவர்சிட்டிக்கு எனி கோர்ஸுக்கு. ஸோ ஒரு அப்ளிகேஷன் போதும் இத்தனை டிஃப்ரெண்ட் கோர்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு. இது 415 சீட் ஃபிஷரிஸ்லங்க. இன்க்ளூடிங் பிஓக் அப்படினு 3 வருஷம் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் கவுன்சிலிங் டிப்ளமோ சைமல்டேனியஸ். இப்ப இங்க நடக்குது இல்லீங்களா, அங்கேயும் அது நடக்குங்க எல்லாமே. என்னங்க இதுல வந்து ஓகே, டிஎன்ஏயும் ஃபிஷரிஸும் சேர்ந்து காம்பினேஷன் வந்து 30% ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ்ங்க. தட் மீன்ஸ் 10,000 பீப்பிள் வந்து ரெண்டுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 22, 23, 24 3 dates ஆன்லைன் கவுன்சிலிங். 415 சீட்டுங்க ஃபிஷரிஸ்க்கு. பிஓக்ல ஒரு 3 டிகிரி இருக்கு. அது வொகேஷனல் 3 இயர் கோர்ஸ். அதை சேர்த்து 415. 10,000 அப்ளிகேஷன். இதே டைம்ல அவங்களும் இங்க வந்துருவாங்க. இங்கே வந்துருவாங்க. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஆன்லைன்ல போட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்குலாம் இங்க வந்துருவாங்க. ஆமா. ஆமாங்க, அவங்க வந்து இப்ப எல்லாருமே அக்ரிடிடேஷன் வாங்கி ஆகணுங்க. அக்ரிடிடேஷன் வாங்கணும்னா இந்த சப்ஜெக்ட்ல இந்த மாதிரியான கேப்பபிலிட்டி அண்ட் இந்த டிகிரியில அவங்க இவ்வளவு பேர் வச்சிருக்கணுங்கிறதெல்லாம் நார்ம்ஸ் இருக்குங்க. ஐசிஆர் நார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த நார்ம்ஸ் படி அவங்க கடந்த 3 வருஷம் அந்த நார்ம்ஸ் படி இருந்தா மட்டும்தான் அவங்க அக்ரிடிடேஷனுக்கே எலிஜிபிள். இப்ப எல்லா காலேஜுமே அக்ரிடிடேஷனுக்கு அப்ளை பண்ணி ஐசிஆர் டீம் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அக்ரிடிடேஷனும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஃபேக்கல்டி வந்து இவ்வளவு பேர் டாக்டோரல் இருக்கணும், இவ்வளவு பேர் மாஸ்டர்ஸ்ல இருக்கணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு கட்டாயம் டாக்டோரல் வித் நெட் குவாலிஃபைட் இருக்கணும், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறாங்க இல்லைங்களா, அது குவாலிஃபைடா இருக்கணும். அப்படி எல்லாமே நார்ம்ஸ் இருக்குதுங்க. ஃபிஷரிஸ்ங்களா, அதாங்க 1/3, அதாவது அவங்க வந்து ஃபிஷரிஸுக்கு மட்டும்னு போட்டிருக்க மாட்டாங்க, ரெண்டுக்கும் போட்டிருப்பாங்க. அக்ரிக்கும் ஃபிஷரிஸுக்கும் சேர்த்து போட்டவங்க. ஃபிஷரிஸுக்கு மட்டும் தனியா போட்டவங்க ரொம்ப மினிமம். லாஸ்ட் இயர் ஃபிஷரிஸ் அண்ட் அக்ரி கம்பைண்டா தான் பண்ணோம்ங்க. இந்த தாட்டி தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் சேர்ந்து வந்திருக்குது. நம்ம கூட வந்துடுறாங்க இந்த வாட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஐ திங்க் 240 சீட்ஸ்ங்களா, 220யா, 320 சீட்ஸ். 320 சீட்ஸ்ங்களா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 320 சீட்ஸ்.
யூஜிக்கு அதுல வந்து மேடம் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் 100 சீட்டுங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து 120 சீட்ஸ் வந்து எய்டட், 120 சீட்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட். ஒரே கோர்ஸ் தானே ஆஃபர் பண்ணிட்டு இருக்குதுங்க. பிஎஸ்சி அக்ரி மட்டும் தான் பிரைவேட் காலேஜ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்குதுங்க இப்போதைக்கு. இந்த தடவை ஸ்க்ரோல் போட விட்டுறலாம். ஸ்க்ரோல் போட விட்டுறலாங்க. ஸ்க்ரோல் விட்டோம்னா யார் வேணாலும் நீங்க வெளிய இருந்து பாத்துக்கலாம். இல்ல அது அதுமே நாங்க ஒரு போர்டு வச்சு போட்டுறோங்க. சரிங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? இது எல்லாமே ஓபன் தாங்க. எல்லாமே ஆன்லைன்ல யூ கேன் வியூ இட்டுங்க. ஸ்டில் நீங்க கவுன்சிலிங் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய போர்டு வச்சு எங்கெங்க என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்க்ரோல் விட்டுறோங்க. 15 கேவிகே நம்ம கிட்ட இருக்குதுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே 15 கேவிகே இருக்குதுங்க. இப்போ புதுசா ஃபார்ம் ஆன 5 டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் தஞ்சாவூர் வந்து நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னொரு 6 கேவிகே ஆட் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. அது இல்லாம நம்ம கிட்ட 40 ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குதுங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குதுங்க. 18 கல்லூரிகள் இருக்குதுங்க. 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இப்ப இந்த பிராக்டிகல் ஓரியன்டேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ஒரு 1 மந்த்துக்கு. அப்ப வந்து நாங்க அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்டா கான்ஸ்டியூவன்ட் காலேஜ் ஸ்டூடெண்டானால பிரிக்க மாட்டோங்க. இது வந்து ஒரு சான்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே மிங்கிள் ஆகி கள நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸுங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாத்தீங்கன்னா மதுரையில சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பயோடெக்னாலஜி இருக்குதுங்க. அதே மாதிரி இங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குங்க. அத்தியேந்தல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி செட்டிநாடுல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இந்தியாவின் தமிழ்நாடு அதுதாங்க ஐசிஆர் கோட்டால அவங்கதான் வந்து வருவாங்க. 20% வருவாங்க. 20%. 200%. தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு 500 சீட் வருங்க. ஆமாங்க. அது வந்து சூப்பர் நியூமரலா எல்லா காலேஜ் 18 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ்க்கும் நாங்க போடுவோம். அதுவும் ரேங்க் அடிப்படையில தான் வந்து நம்ம போடுவோங்க. ஆமாங்க. இல்ல அப்படி இல்ல. இப்ப நாம அதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோங்க. இங்க லாங்குவேஜ் லெபார்டரின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோங்க. இப்ப லாஸ்ட் இயர் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் இயர் வந்து சேர்ந்தப்ப பிள்ளைங்களுக்கு அவ்வளவா ஒண்ணுமே தெரியாது. இப்பெல்லாம் அவங்க சரளமா ஆங்கிலத்துல பேசுற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் பாத்தீங்களா, அதனால தனியா வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸே கொடுக்குறோங்க. அந்த லாங்குவேஜ் லெபார்டரி வந்து 5 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பனா இருக்கும். டீச்சர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அவங்க காதுல மாட்டிட்டு லிசன் பண்ணலாம். எப்படி பேசணும், எப்படி கிராமர் லிசன் பண்ணி அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே அந்த லாங்குவேஜ் லேப் வந்து ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குதுங்க. இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பிரெஞ்சு அதுல வந்து 1 லெவல் போயிட்டாங்க. ஜெர்மன் 2 லாங்குவேஜ் இன் அடிஷன் டு இங்கிலீஷ் பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுங்க. இப்ப நிறைய வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி அக்ரிக்கும் அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸுக்கும் வெளி மாநிலங்கள்ல இருந்து வராங்க. அதே மாதிரி ஒரு 28% மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி படிக்கிறதுல அவங்க வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருந்து வராங்க. பிஹெச்டி படிக்கிறதுல 40% வெளியில இருந்து வராங்க. நம்ம யூனிவர்சிட்டி வந்து ட்ரூலி நேஷனல், இப்ப இன்டர்நேஷனலாவும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ட்ரூலி நேஷனலா இருக்குது. அதனால தமிழ் கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அதையும் இப்போ இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பம் இருந்தா அவங்க இந்த 2 வருஷம் 3 வருஷம் இங்க இருக்கும்போது தே கேன் லேர்ன் தமிழ்ங்க. அதுக்காகவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோங்க. ஆங்கிலம் வந்து சரளமா குழந்தைங்க பேசுற அளவுக்கு நாங்க இங்க ட்ரெயின் பண்றோம். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்து இங்க இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களே ஆர்வம் தெரிவிச்சு வந்து கத்துக்கிறாங்க. எம்பசியோட டைப் பண்ணி இல்லைங்க, எம்பசியோட டைப் பண்ணி பண்ணலீங்க. இங்க வந்து நம்ம டீச்சர்ஸ் வச்சு டீச் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. தேங்க்யூ. அத வெப்சைட் ரிலீஸ் பண்ணிடலாங்களா? அக்ரி ஃபிஷரிஸோட ஷார்ட் ஃபார்ம் TNAGFI.YouCanApply.com. யூ வந்து சிங்கிள் லெட்டர் யூ வருது இல்லைங்களா, UVW ல வர CAN apply APPLY apply.com. அந்த வெப்சைட் போனீங்கன்னா TNAGFI.YouCanApply
ஒரே வேர்டு .com. இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் இன்னொரு 1 ஹவர்ல உங்களுக்கு வந்துருங்க. இப்ப அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் will be visible from todayங்க. Thank you so muchங்க.